இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நான் நேற்று டாக்டர் பொன்ராஜ் என்பவருடைய ஒரு பேட்டியை பார்த்தேன். அவர் எனக்கு குறிப்பாக அவர் யார் என்று தெரியாது. அவர் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களிடம் உதவியாளராக இருந்தவர் என்று சொல்கிறார்கள். அவர் டெக்னிக்கல் அட்வைசர் என்று கூட போட்டுக்கொள்கிறார். அவருடைய பின்னணி தெரியாது. ஆனால் அவர் உலகம் போற்றக்கூடிய தலைவர், மாபெரும் தலைவர் பிரதமர் மோடி அவர்களை ஒருமையில் பேசுகிறார், தம்பி என பேசுகிறார். இது மிகுந்த அநாகரிகமானது. ஒரு படித்தவருக்கு இது அழகல்ல. அவருக்கு அவர் பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் இப்படி பேசுவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது, மிகவும் வருத்தத்திற்குரியது. இப்போ படித்தவர்களெல்லாம் பண்பாடோடு நடந்து கொள்ள வேண்டும். இவர் அப்படி பேசியிருப்பது என்பது மனதை புண்படுத்தி இருக்கிறது. அவர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை நான் சில முக்கியமானவற்றிற்கு மட்டும் நான் விளக்கம் அளிக்கிறேன். ஏனென்றால் அவர் சில சவால் விட்டிருந்தார். நிதி மந்திரி விளக்கம் அளிப்பாரா, பியூஷ் கோயல் அவர்கள் விளக்கம் அளிப்பாரா என்றெல்லாம் அவர் சவால் விட்டிருந்தார். அவர் சொல்லி இருக்கக்கூடிய மிக மோசமான பகுதிகளை எல்லாம் நான் விட்டு விடுகிறேன். ஏனென்றால் அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அவர் எல்லாவற்றையும் சம்பந்தப்படுத்தி பிரதமர் மோடி பற்றி பேசுகிறார். அதே மாதிரி தமிழகத்தினுடைய ஒரு அரசியல் தலைவரை பற்றி, இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சரை பற்றியோ மற்ற அமைச்சர்களை பற்றியோ பேசுவதற்கு இவர்களுக்கெல்லாம் துணிச்சல் எடுக்கிறதா? ஆகவே அது பற்றி நான் பேச விரும்பவில்லை. அவர் சொல்லி இருக்கக்கூடிய முக்கியமான சில 4-5 பிரச்சனைகளை பற்றி மட்டும் நான் சொல்லுகிறேன். அவையெல்லாம் குற்றச்சாட்டுகள், ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள். உதாரணமாக, ஒன்று, பிரதமர் நாட்டை அடிமைப்படுத்தி விட்டார் என்று சொல்லுகிறார். இது மிகுந்த நகைப்புக்குரியது. பிரதமர் வந்த பின்னாலே தான் நம்முடைய நாடு மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. நமக்கு எல்லோருக்குமே தெரியும், 2014 உலக பொருளாதார வரிசையில் 11வது இடத்தில் இருந்த நாடு இப்போது 4வது இடத்தில் இருக்கிறது. அடுத்த வருடம் 3வது இடத்திற்கு போகும் என்று சர்வதேச அமைப்புகள் அனைத்துமே ஒப்புக்கொண்டிருக்கின்றன. அதே மாதிரி கடந்த 10 வருஷ காலத்தில் 25 கோடி பேருக்கு மேற்பட்டவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருந்து மேலே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. ஒரு 12 கோடி கழிவறைகள், 10 கோடிக்கு மேலே இலவச எரிவாயு இணைப்பு, 4 கோடி வீடுகள், 57 கோடி புதிய கணக்குகள் தொடக்கம், இவற்றுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கின்றன. ஆகவே நாடு பெரிய அளவுக்கு வளர்ந்து வருகிறது. அதனாலே உலக அளவில் நாட்டிற்கு ஒரு பெரிய மதிப்பு நிறைய நாடுகளில், 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் என்று நினைக்கிறேன் பிரதமர் விருதுகள் பெற்றிருக்கிறார். உலகத்தினுடைய முன்னணி தலைவராக இருக்கிறார். அதுவும் எதிரெதிர் கருத்துகள் கொண்ட நாடுகளுடன் நெருங்கிய நட்பு வைத்திருக்கிறார். அது அமெரிக்கா ரஷ்யாவாக இருக்கலாம், அல்லது ரஷ்யா உக்ரைனாக இருக்கலாம், இஸ்ரேல் பாலஸ்தீனமாக இருக்கலாம். இப்படி எல்லா எதிர்கருத்து கொண்ட நாடுகளுடனும் நேர்மையான முறையில் பழகி நம்முடைய நாடு ஒரு நேர்மைக்கு பக்கமாக போகக்கூடிய நாடு, நம்முடைய நாட்டு நலனை மட்டுமே முக்கியமாக கருதக்கூடிய நாடு என்கின்ற வகையில் அவர் தலைமையேற்று நடத்தி வருகிறார். அவரை பார்த்து இந்தியாவை அடிமைப்படுத்தியது மோடி என்று சொல்லுகிறது மிகவும் தவறானதாகும். யாருக்கும் அடிபணியாமல் துணிச்சலாக நிற்கக்கூடிய பிரதமரை சுதந்திர இந்தியாவிலே நாம் இப்போதுதான் கண்டு வருகிறோம். இரண்டாவது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், அமெரிக்காவினுடைய வரி விதிப்பால் பெரிய பாதிப்பு வந்துவிட்டது என்று சொல்லுகிறார்கள். இதில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய அமெரிக்க வர்த்தகம் இப்போது $132 பில்லியன், சுமாராக $1 பில்லியன் என்பது ரூபாய் மதிப்பில் 9,000 கோடி என்று எடுத்துக்கொள்ளலாம். அதை விட சற்று அதிகமாக இருக்கும். நம்முடைய ஏற்றுமதி $86 பில்லியன் இருக்கிறது. இதில் ட்ரம்ப் 50 விழுக்காட்டிலிருந்து இப்போது 18 விழுக்காட்டாக குறைந்த பின்னால் என்ன வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். இந்த $86 பில்லியன் ஏற்றுமதியில் $31 பில்லியன் 50% வரியானது 18% குறைக்கப்பட்டிருக்கிறது. மீதி $10 பில்லியன் 0 வரியே இல்லாத சூழ்நிலை இப்போது இருக்கிறது இந்த ஒப்பந்தம் போட்ட பின்னால். பிறகு விவசாய பொருள்கள் ஏறத்தாழ 10,000 கோடி, $1 பில்லியன் மேலே அவற்றுக்கு வரியே இல்லை. இந்த மேலும் ஜவுளி, துணி சம்பந்தப்பட்ட துறைகளில் வரி குறைத்ததனால நமக்கு அந்த நாட்டு சந்தையில் ஏறத்தாழ 1 லட்சம் கோடிக்கு மேற்பட்ட வாய்ப்புள்ள சந்தையில் நமக்கு உள்ளே நுழைவதற்கு அதிக வாய்ப்பு கிடைத்திருக்கிறது.
அதில் இவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறார், விவசாயிகள் ரோடிலே தான் வந்து நிற்க வேண்டும், விவசாயிகளுக்கு பாதிப்பு என்று. முழுக்க தவறு. பிரதமர் மோடி வந்த பின்னாலே விவசாயத்துறையையும் சிறு தொழில்துறையையும் கவனமாக பாதுகாத்து கொண்டு வருகிறார். 2015ஆம் வருடம் என்று நினைக்கிறேன், உலக வர்த்தக அமைப்பில் முதல் முறையாக மோடி அரசாங்கம் பதவியேற்ற பின்னாலே, அப்போது திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வணிக வரித்துறை அமைச்சராக இருந்தார்கள். அவர்கள் அந்த உலக வர்த்தக அமைப்பிலே மாநாட்டிலே கலந்து கொண்டு, விவசாயத்துறையிலே நீங்கள் இந்த மேற்கத்திய நாடுகள், பணக்கார நாடுகள் நுழைவதை அனுமதிக்க மாட்டோம் என்று முதல் முறையாக இந்திய அரசு அப்போதுதான் சொன்னது. அது மட்டுமல்ல, நம்முடைய நாடுகள் மட்டுமல்லாமல் வளர்ந்த நாடுகளுக்காகவும் நாங்கள் பேசுகிறோம், ஆகவே நீங்கள் இந்த துறையில் நுழைய முடியாது என்று சொன்னார்கள். அதே நிலை இன்றைக்கும் நீடித்து வருகிறது. விவசாயத்துறை சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலும் நாம் இந்த அமெரிக்க தலையீட்டை அனுமதிக்கவில்லை. முழுக்க இந்த விவசாயத்துறையானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பால் பொருட்கள், இறைச்சி, கோழி, தானியங்கள், பழங்கள், மற்ற காய்கறிகள், இந்த சிறுதானியங்கள், இவை முழுதுமே இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் விவசாயிக்கு பாதிப்பு என்பது முழு பொய்யான செயலாகும். ஆக இந்திய ஐரோப்பிய ஒப்பந்தம் போட்டதுதான் அமெரிக்காவை இன்று பயப்படுத்தி இருக்கிறது. ஆகவே மற்ற நாடுகளுடன் தொடர்ந்து நம்முடைய நாடு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரிந்திருக்கலாம், இந்த இந்திய ஐரோப்பியன் ஒப்பந்தத்துக்கு முன்னாலேயே ஆஸ்திரேலியாவுடன் ஒப்பந்தம் போட்டுவிட்டோம், யூகே இங்கிலாந்து நாட்டுடன் ஒப்பந்தம் போட்டுவிட்டோம். ஆக இந்த பைலேட்ரல் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒப்பந்தம், இரு மண்டலங்களுக்கு இடையேயான ஒப்பந்தம் என்பதை இந்திய அரசு தொடர்ந்து செய்து வருகிறது. அமெரிக்கா துன்புறுத்தினாலும் கூட பாதுகாப்பதற்காக. அதே சமயத்தில் அமெரிக்காவுடன் இருந்தும் நாம் பெரிய அளவுக்கு இன்றைக்கு இந்த ஒப்பந்தம் மூலமாக பலன் பெறுவதற்கான முயற்சியில் நம்ம நாடு இறங்கிவிட்டது. இன்னொன்று விஷயத்தை அவர் குறிப்பிடுகிறார், நம்முடைய நாடு இந்த 3ஆம் உலக நாடுகளுக்கு, வளரும் நாடுகள் அல்லது ஏழை நாடுகளுக்கு இவர்கள் அதற்காக பேச வேண்டும் என்று. அவர் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பிரதமர் வந்த பின்னால இந்த 3ஆம் உலக நாடுகள் அல்லது வளரும் ஏழை நாடுகளினுடைய பிரதிநிதியாக, தலைவராக, தலைமகனாக அவர் உருவாகி கொண்டிருக்கிறார். அதனாலே தான் G20 நாடுகளில் 20 நாடுகளினுடைய தலைமை பொறுப்பு அவர் இங்கு வந்தபோது அவர் பல விஷயங்களை வற்புறுத்தினார். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், 17% மக்களை கொண்ட நாடு பகுதி ஆப்பிரிக்க கண்டம். பல நாடுகள் இருக்கின்றன. உலக மக்கள் தொகையில் 17% பேர் அங்கிருக்கிறார்கள். ஆகவே அவர்களை நீங்கள் உள்ளே சேர்த்துக் கொள்ளுங்கள், அவர்கள் இல்லாத சர்வதேச அமைப்பு என்ன அமைப்பு என்று அவர் கேட்டார். அதனுடைய அடிப்படையில் அந்த G20 கூட்டத்தில் உறுப்பினராக ஆப்பிரிக்க யூனியனானது உள்ளே வந்தது. அந்த G20 நாடுகள் கூட்டத்திற்கு 120 நாடுகள் வந்தன. வெறும் பணக்கார நாடுகள் மட்டுமல்ல, மொத்தம் 120 நாடுகள். அதுவும் அந்த கூட்டம் முடிந்த பின்னாலே அவர்கள் நியூ டெல்லி டிக்ளரேஷன், அதாவது G20 கூட்டத்திற்கு அப்புறம் ஒரு பெரிய அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டார்கள். அதில் குறிப்பிட்டிருக்கின்ற விஷயங்களே இந்த 3ஆம் உலக அல்லது வளரும் நாடுகளை பற்றியதாகும். உதாரணமாக, இந்த கடன் தொல்லையில் இந்த நாடுகள் எல்லாம் எப்படி சிக்கி இருக்கின்றன, அதற்கு எப்படி உதவுவது, இந்த பருவ மாற்ற சூழ்நிலையில் இந்த வளரும் அல்லது ஏழை நாடுகளுக்கு எப்படி உதவுவது என்று வரிசையாக பட்டியலிட்டிருக்கிறார்கள். ஏன் பணக்கார நாடுகள் இந்த ஏழை நாடுகளினுடைய அவர்களுக்கு முதலில் கடன் கொடுத்திருக்கிறார்கள், அவர்களால் திருப்பி முழுதும் கொடுக்கவில்லை. ஆகவே அந்த கடனை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும், அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதெல்லாம் அதில் வருகிறது. இன்னொன்று, அவர் பேசுகின்ற வைக்கில் பிரிக்ஸ் அமைப்பை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். பிரிக்ஸ் என்கின்ற அமைப்பில் இந்திய நாடு முக்கியமான உறுப்பினராக இருக்கிறது. அதில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா இது சேர்ந்தது தான் பிரிக்ஸ் என்பது. பிரிக்ஸ் நாடுகளில் அதில் அந்த அமைப்பில் பிரதமர் இந்திய அரசானது ஒரு பெரிய முயற்சியை மேற்கொண்டது. அதையும் விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக முயற்சிகளை மேற்கொண்டு அர்ஜென்டினா ஒரு முக்கியமான வளரும் நாடு, தென் அமெரிக்க நாடு, எகிப்து, பிறகு ஐக்கிய அரேபிய நாடுகள் இவையெல்லாம் இன்றைக்கு அதில் உறுப்பினராகி இருக்கின்றன. அதில் இந்திய அரசினுடைய பங்கு, மோடி அரசினுடைய பங்கு மிக முக்கியமானது. ஆக இந்த வளரும் மற்றும் ஏழை நாடுகளுக்கு இந்தியா இன்றைக்கு தலைமை வைத்து கொண்டிருக்கிறது. பிறகு அவர் திருப்பி ஒரு விஷயத்தை சொன்னார், நம்ம நாட்டிற்கு எனர்ஜி செக்யூரிட்டி இல்லை என்று, அதாவது எரிசக்தி பாதுகாப்பு இல்லை என்று. அது முழுக்க தவறு. நான் முன்னாலே சொன்ன மாதிரி இந்த சூரிய எரிசக்தி சோலார் மூலமாக
வரக்கூடிய அந்த எரிசக்தி மட்டும் 2014 25 வரைக்கும் 40 மடங்கு இந்தியாவிலே அதிகமாகி இருக்கிறது. 40 மடங்கு அதிகமாகி இருக்கிறது. உலகத்தில் எந்த நாட்டிலும் இது இல்லை. அதனால இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய எரிசக்திகளில, உபயோகப்படுத்தக்கூடிய எரிசக்திகளில 50% மேல் இந்த மாசுபாடு இல்லாத வழிகளின் மூலமாக வரக்கூடிய எரிசக்தியாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய நாடுகளில முதல் நாடு நம்முடைய நாடு என்கின்ற பெருமையை பெறுகிறது. அதாவது உபயோகப்படுத்தக்கூடிய இந்த எரிசக்தியில 50% மாசுபாடு இல்லாத துறைகள் மூலமாக வருகிறது. அது சோலாராக இருக்கலாம், பிறகு இந்த காற்றாலை மூலமாக வரக்கூடியதாக இருக்கலாம், இப்படி வெவ்வேறு வழிகள் மூலமாக வருகிறது. ஆகவே நம்முடைய நாட்டினுடைய இந்த எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்து வரக்கூடிய பிரதமராக நம்முடைய பிரதமர் இருக்கிறார். பிறகு அவர் இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறார். பிரதமர் கார்ப்பரேட்டுகளிடம் அடகு வைத்து விட்டார். இது முழுக்க பொய். எனக்கு தெரியும், ஒரு பொருளாதாரம் படித்தவனாக பிரதமர் வந்த பின்னாலே தான் பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கின்றன. இன்சால்வன்சி அண்ட் பிசினஸ் கோட் என்று சில வருடங்களுக்கு முன்னாலே கொண்டு வந்தார். அதன் மூலமாக பணம் வாங்கி கொண்டு அதை நிறுவனத்திலே போட்டு நஷ்டம் அடைந்த பின்னாலே தன்னுடைய தனியார் சொத்துக்களை பாதுகாத்து கொண்டு பெரும் பெரும் நிறுவனங்களினுடைய முதலாளிகள் எல்லாம் இருந்தார்கள். அதை தடுத்து அந்த நஷ்டத்திற்கு அந்த தனியாரும் காரணம் என்று சொல்லி அவர்களுடைய சொத்துக்களையும் பறிமுதல் செய்யக்கூடிய சூழ்நிலையை பிரதமர் உருவாக்கினார். அதன் மூலமாக இன்றைக்கு விஜய் மல்லையா வெளிநாட்டுக்கு தப்பி ஓடியவர், அவர் சொல்லுகிறார், நான் எல்லா பணத்தையும் இப்போதே கட்டிவிட்டேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அம்பானி ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாலே அனில் அம்பானி 10,000-20,000 மதிப்புள்ள தன்னுடைய வீட்டை, கோடி மதிப்புள்ளது, 10,000 கோடிக்கு மேல் என்று நினைக்கிறேன், அதை இப்போது வங்கிகள் அடகெடுத்து பிளட் செய்திருக்கின்றன. அவர்கள் அதை எடுத்து விட்டார்கள். அதற்கு காரணம் அவரால் பணம் கட்ட முடியவில்லை. இவர் திருப்பி அதானி அம்பானி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த சமயத்தில் அவர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சில நாட்களுக்கு முன்னேலே தான் தமிழக அரசாங்கம், திமுக அரசாங்கமானது அதானி நிறுவனத்திடம் ஒப்பந்தம் போட்டிருக்கிறது. ஒரு 3 நாளைக்கு முன்னால எதற்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது? நம்முடைய தமிழ்நாட்டிற்கு தேவையான மின்சாரத்தை வாங்குவதற்காக ஒப்பந்தம் போட்டிருக்கிறது. இந்த 5 வருட காலத்தில் அவர்கள் மின்சார உற்பத்திக்காக எந்த முயற்சியையும் செய்யவில்லை. இன்றைக்கும் கூட பாதிக்கு மேற்பட்ட மின்சாரம் மத்திய தொகுப்பிலிருந்து தான் தமிழ்நாட்டிற்கு வருகிறது. ஆகவே இவர்கள் தான் போய் அதானியிடம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர் பல்வேறு விஷயங்களை எல்லாம் பேசிக்கொண்டு வருகிறார். ஆபரேஷன் சிந்தூரை பற்றி கிண்டல் அடிக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட், பெரிய பாதுகாப்பு நிபுணர்களால் பாராட்டப்படக்கூடிய விஷயம். சில நிமிடங்களில், சில மணித்துளிகளில் அங்கு எதிரி நாட்டிற்கு சென்று பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் 9க்கும் மேற்பட்ட அந்த தளங்களை, முக்கியமான தளங்களை தாக்கி நம்முடைய நாட்டிற்கு திரும்பி வந்திருக்கிறார்கள். அங்கே மரணமடைந்தவர்கள் எல்லாமே தீவிரவாதி இயக்கத்தை சேர்ந்தவர்கள். பொதுமக்கள் யாருக்கும் பாதிப்பு இல்லை. இதை பாகிஸ்தானே ஒத்துக்கொள்ளுகிறது. ஆனால் இவர் ஒத்துக்கொள்ள மறுக்கிறார். ஆகவே என்ன வேண்டுமானாலும் ஒரு யூடியூப்ல, தொலைக்காட்சியில் பேசலாம் என்று நினைப்பது தவறு. ஆகவே அவருடைய பேச்சு முழுமையாக கண்டிக்கத்தக்கது. இது குறித்து எந்த விளக்கத்தை கேட்டாலும் எங்களை போன்றவர்கள் எல்லாம் சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக நம்முடைய நாட்டு நலனை பொறுத்தவரையில் பாரத பிரதமரினுடைய தலைமையில் நாட்டு நலன் எல்லா வகைகளிலும் பாதுகாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அது அமெரிக்க ஒப்பந்தமானாலும் சரி, ஐரோப்பிய யூனியன் ஒப்பந்தமானாலும் சரி. அது மட்டுமல்ல, நாட்டிற்கு என்ன பிரச்சனை வரும் என்பதை முன்கூட்டியே யோசித்து அதற்கு தகுந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதனால தான் உலக அளவில் தொடர்ந்து மிக வேகமாக வளரக்கூடிய நாடுகளில் இந்தியா முதலிடத்தில் கடந்த பல ஆண்டுகளாகவே இருந்து வருகிறது. அது மட்டுமல்ல, உலக பொருளாதார வளர்ச்சியில் 17% இந்தியா பங்களித்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் அவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பிரதமர் மோடி அவர்கள் புதிய பாரதத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் சுதந்திர இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு மகத்தான தலைவன், மாமனிதர். அது மட்டுமல்ல, உலக அளவில் அவர் போற்றப்படக்கூடிய தலைவராக இருந்து வருகிறார். காரணம், அவருடைய அணுகுமுறை, உலகமே குடும்பம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவருடைய ஒரு தன்மை. அதனாலே தான் நேற்று
இஸ்ரேலினுடைய பாராளுமன்றத்தில் அவருடைய பெயரை சொன்ன உடனே அத்தனை பேரும் எழுந்து நின்று மோடி 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 என்று எவ்வளவு கைதட்டி ஆரவாரப்படுத்தினார்கள் என்பது நமக்கு தெரியும். உலகம் முழுவதும் அந்த நிலைமை இருக்கிறது. ஆகவே அந்த பெரும் தலைவரை பற்றி இவ்வளவு கேவலமாக பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல.